ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலைங்க, பச்சை வேர்க்கடலை சேர்க்கக்கூடாது. இப்போ காஞ்ச வேர்க்கடலையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா சவந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சதும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஆற வச்ச வேர்க்கடலையே தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன புளி சேர்த்துருக்கேன், கோலி குண்டு சைஸ் அளவுக்கு. இப்போ தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம், தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ தாளிப்பு வச்சு கலவியை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி எத்தனையோ முறையில் ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வாங்கி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னி சுவையே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை சட்னி. வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.